அடுத்த நாள் வலி குறைந்திருந்தது. ஆனாலும் முழு பலத்தையும் காலில் காட்ட முடியவில்லை. வேண்டாம் என திவாகரும் ரகுவும் எவ்வளவு தடுத்தும் அன்று டான்ஸ் கிளாஸ் சென்று விட்டாள் மது. நேற்றை விட கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிட்டாள். அவன் எப்படியும் தாமதமாகத்தான் வருவான் என்று எண்ணியவள் காத்திருக்க, மாஸ்டர் உள்ளே அவர்களுக்கு முந்தைய குரூப்பிற்கு பிராக்டிக்ஸ் கொடுத்து கொண்டு இருந்தார். ஹாய் என்று அருகில் குரல் கேட்கவும் திடுத்திட்டு அது அவன்தான் என உணர்ந்து மகிழ்ந்து திரும்பினாள். ஹலோ, உங்க கால் எப்படி இருக்கு? இன்னைக்கு வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி? இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்புறம் ஊருக்கு கிளம்பணும். ம், நீங்க தினமும் வருவீங்களா? ம், ஆமா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் வரலையே. என்ன? ஓ, என் கால் பரவாயில்ல, கொஞ்சம் தான் பெயின் இருக்கு. நல்ல டாக்டர் கிட்ட தான் என்னை கூட்டிட்டு போயிருக்கீங்க, அதனால தப்பிச்சிங்க. இல்லைனா இன்னைக்கும் என்ன இன்னைக்கும் அடிச்சிருப்பீங்களா? சேச்சா, வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். என்ன முக்கியமான வேலை நாளைக்கு? இங்க ஒரு காலேஜில் சிம்போசியம் நடக்குதுல்ல, அதுக்கு போகணும். ஓ, நீங்க அந்த காலேஜா? இல்லைங்க. அப்புறம் எந்த காலேஜ்? ஐயோ, நான் காலேஜ் இல்லைங்க, ஸ்கூல். வாட்? ஸ்கூல் பொண்ணா இவ? சே, சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோமே என்று ஏகத்திற்கும் அதிர்ந்தான். ஆமா, +2. அப்புறம் காலேஜுக்கு போறேன்னு சொன்னீங்க? ஆஹா, அங்கதான் ஸ்கூல்ஸ்க்கும் நடக்குது. நெக்ஸ்ட் டே இன்னொரு காலேஜில் கூட ஸ்கூல் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்ச்சுரல்ஸ் நடக்குதே, அப்படியே அதுக்கும் போவேன். அதுக்கு தான் இங்கே டான்ஸ் மூமெண்ட்ஸ் கற்றுக்க வந்தேன். எனக்கு பரதம் தெரியும், அரங்கேற்றம் கூட பண்ணியிருக்கேன். அவள் தன் போக்கில் பேசிக்கொண்டே போக, இரவு முழுவதும் அவளை நினைத்து அலைப்பாய்ந்த மனது தவித்தது. ச்சே, ரொம்ப தப்படா ஆதி என தன்னையே திட்டிக் கொண்டான். இவ்வளவு சின்ன பொண்ணுக்கிட்ட. என்னாச்சு? ஓ, ஒண்ணுமில்ல. வாங்க போகலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றும் அவள் ரெஸ்ட் எடுக்காமல் வந்திருப்பதைக் கண்டு கொஞ்சம் கடிந்து கொண்டு தன் நண்பன் போனில் அவள் செய்த ஆட்டத்தை கூற சிரிப்புதான் வந்தது. மாஸ்டர், ஆதி மாஸ்டர், இன்னைக்கு நீயே மதுக்கு சொல்லி கொடு. நீங்க குரூப்ல ஆட வேண்டாம், அந்த பக்கம் போய் தனியா ஆடுங்க. அவளால ஸ்பீடா ஆட முடியாது இல்லையா? அதான். அது வந்து டோன்ட் வரி ஆதி, இன்னைக்கு கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஓகே மாஸ்டர். இருவரும் குழுவை விட்டு சற்றே தள்ளி ஆட தயாராக பாடல் ஒலித்தது. நேற்று போல் அல்லாமல் இன்று அவள் கரத்தை மென்மையாய் பற்றியவன் அவள் பார்வையை தவிர்த்தான். அவளுமே நேற்று இரவு தான் சிந்தித்தது நினைவில் வர அவன் முகம் பாராமல் ஆடினாள். தேவைப்பட்ட இடங்களில் அவள் இடையே பட்டும் படாமல் பிடித்தவன் அவள் முகம் பார்க்க வலது காலுக்கு அழுத்த கொடுக்கும் போதெல்லாம் அவள் முகம் சுளிப்பதை பார்த்து ஆடுவதை நிறுத்தினான். ஏன் என்பது போன்ற அவள் பார்வைக்கு குனிந்து அவள் வலது காலை மெதுவாக தூக்கி தன் இடது கால் மேல் வைத்து விட்டு நிமிர்ந்தான். அவள் கண் எழுப்பிய வினாவிற்கு அவன் செயல் பதிலானது. கொஞ்சம் கூச்சம் இருந்த போதும் பாட்டுக்கு ஏற்ப ஆடும்போதும் இருவருக்கும் எல்லாம் மறந்து போனது. அவர்களுக்கும் இசையும் மட்டுமே இருப்பது போன்ற ஒரு உணர்வு. கண்ணோடு கண் பார்த்தபடி நளினமாக ஆடுவது இருவருக்குமே இன்பமே என்னும் நிலை ஏற்பட்டது. அடுத்த 3 மணி நேரம் சென்றதே தெரியாமல் மறைந்தது. இருவரும் பிரியும் தருணம் வந்தது. பிரிந்தனர், தற்காலிகமாக தான். அடுத்த நாள் சிம்போசியம் என்பதால் வீட்டிற்கு வந்து மேகா ரகுவுடன் அதற்கு ஒரு முறை ஒத்திக்கை பார்த்தவள் உறங்கச் செல்லும் முன் ரகுவை அழைத்து நடந்த அனைத்தையும் சொன்னாள்.
அவன் முதல் நாள் டான்ஸ் கிளாஸில் நடந்து கொண்டது ரகுவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் இன்று அவன் நடந்து கொண்டதை அவள் ஸ்லாக்கித்து கூறும்போது சிரிப்புதான் வந்தது. அவளை கிண்டல் செய்து சினுங்க வைத்து பின் சிரிக்க வைத்த பின் தான் உறங்க அனுப்பினான். அடுத்த நாள் முழுதும் சிம்போசியம் பற்றிய சிந்தனையில் கழிந்தது. சற்று அமர நேரமின்றி அவர்கள் செய்திருந்த மினி ப்ராஜெக்டையும் அதன் மாதிரியையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்றும் நடந்த வகுப்பறைக்கு சென்று அதை விளக்கியும் என நேரம் பறந்தது. மாலையில் நடைபெற்ற இறுதிச் சுற்றிலும் 2ஆம் இடத்தை கைப்பற்றினர். மிகுந்த மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு அதை தெரிவித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்து தங்கள் நண்பர்கள், பெற்றோர்கள் என அனைவரிடமும் அதை பகிர்ந்து கொண்டு ஆரவாரம் செய்து ஒரு வழியாய் உண்டு உறங்கச் செல்லவே அவர்களுக்கு நேரம் இருந்தது. இதற்கு இடையில் ஆதியை பற்றி நினைக்கவோ வருந்தவோ ஒரு நொடி கூட அவகாசம் இல்லை மதுவிற்கு. எல்லாம் மறுநாள் வரைதான். மறுநாள் வீட்டையே 2 பண்ணி கொண்டு இருந்தாள் மது. அவள் பரதநாட்டியம்தான் ஆடப்போவதாக சொன்னாள். பின் மேகாவுடன் ரகுவுடமும் சேர்ந்து ஒரு ஹிந்தி பாட்டுக்கு நடனம். தன்யா ஏற்கனவே அவளை பரதம் ஆடுவதற்காக ஒப்பனை செய்ய தன் தோழி ஒருத்தியிடம் சொல்லி அழைத்திருந்தாள். அவள் பியூட்டி பார்லர் வைத்திருந்ததால் சுலபமாக ஏற்பாடு செய்ய முடிந்தது. முதலில் அவள் பரதம் ஆடிய பின் வடநாட்டு உடை அணிந்து அடுத்த நடனம். அதற்கு எவ்வளவு ஒப்பனை தேவையில்லை என அதை அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டனர். ஆனால் கிளம்புவதற்குள் ஒரு போரே நடந்து முடிந்தது போல் இருந்தது. திவாகர் ரகுவை விட்டு வைக்கவில்லை அவள். கிளம்பி சரியாக விழா ஆரம்பமாக 10 நிமிடங்கள் உள்ளபோது கிளம்பலாம் என திவாகர் சொன்னதால் அலங்காரம் முடிந்தவுடன் வீட்டிலேயே ஒரு முறை ஆடி பார்த்து கொண்டாள் மது. அவள் முடிந்தவுடன் மேகாவும் ரகுவும் இன்னொரு பாடலுக்கு ஒத்திகை பார்க்க மதுவும் அவர்களுடன் ஆட உடைக்கும் ஆட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் முதலில் அதை பார்த்து சிரித்தவர்கள் பின் இதையே போட்டியில் செய்தால் என்ன என யோசித்து அப்படியே முடிவு செய்தனர். மூவரும் விழாவிற்கு சென்று மேடைக்கு பக்கவாட்டில் அமர்த்து கொள்ள மதுவிற்கு நடுக்கம் ஏற்பட்டது. முதல் நடனம் அந்த கல்லூரியில் ஒரு மாணவியுடையது. அவளும் பரதம்தான். ஆனால் அது போட்டிக்காக அல்ல, வரவேற்பிற்காக. அடுத்து மதுதான் ஆட வேண்டும். அதாவது போட்டியின் முதல் நடனம். அரங்கேற்றம் எல்லாம் செய்திருந்த போதும் இந்த மாணவர்கள் பட்டாளம் முன் ஆட பயந்தாள். விழா வரவேற்புரை அந்த மாணவியின் நடனம் எல்லாம் முடிந்து அவள் மேடை ஏற காத்திருந்த நேரம் மைக்குடன் மேடையில் ஒருவன் பேசிக்கொண்டிருக்க விழி மலர்த்தி பார்த்தவள் ஆச்சரியம், அதிர்ச்சி, மகிழ்ச்சி, குழப்பம் என உணர்ச்சிகள் ஒருங்கே தாக்க முகத்தில் புன்னகையுடன் அவனையே பார்த்திருந்தாள். கேம்பரிங் செய்து கொண்டிருந்த ஆதி அவளை பார்த்து கொண்டே அவள் பெயரை கூறி மேடைக்கு அழைக்க அவன் முகத்திலும் சந்தோஷ சாயல். பாடல் தொடங்கியதும் ஒரு ஓரமாக நின்று அவளுடன் பார்த்தான் ஆதி. முதலில் கத்திய மாணவர்கள் கூட்டம் அவள் நடனத்தில் அமைதியானது. ஒரு பொன்மானை காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கை இட்டால் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. சலங்கை இட்டால் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பரவசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். பாடலுக்கு ஏற்ப அவள் உடலில் ஒவ்வொரு பாகமும் வளைந்து ஆட கண்கள் தனியே ஒரு அரங்கேற்றம் நிகழ்த்தியது. அபிநயம் நவரசம் என அவள் கண்களிலேயே நடனம் ஆடினாள் எனலாம். அவ்வப்போது அவள் பார்வை ஆதியை தழுவவும் தவறவில்லை. ஆடி முடிந்து அவள் உடை மாற்ற சென்றுவிட அவளிடம் நன்றாக ஆடினாள் என சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஆதி. அடுத்து குழு நடனத்திலும் அவள் ஆட்டம் நன்றாக தான் இருந்தது என்றாலும் பரதம்தான் டாப் கிளாஸ். அதே உடையில் ஆடினாள்
மாணவர்கள் பட்டாளம் கிண்டல் செய்யும் என பிடிவாதமாய் மாற்றிவிட்டாள். இப்பொழுது இன்னொரு மாணவன் கேம்பரிங் செய்து கொண்டிருக்க ஆதியை காணாமல் இன்றும் அவனை தவற விட்டு விட்டோம் என வருந்தினாள் மது. ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு நடந்த கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியின் போது அவன் பெயரை மைக்கில் ஆதித்யன் என அழைக்கவும், ஒருவேளை அவனோ என ஆவலாக பார்த்தவள் அவனே மேடை ஏறவும் துள்ளி குதித்தாள். இமைக்க கூட மறந்து அவன் ஆடுவதை பார்த்து கொண்டு இருந்தாள். நடனம் முடிந்து பேசலாம் என நினைத்த போது ஆடிட்டோரியம் விட்டு அனைவரும் வெளியே செல்ல அவன் முன்பக்கமும் இவள் பின்பக்கமும் வந்துவிட்டனர். அதன் பின் தேடவும் முடியவில்லை. தேட அவரவர் நண்பர்களும் விடவில்லை. இந்த 4 ஆண்டுகளில் அவனை பற்றி வினைக்காத நாட்களே இல்லை எனலாம். ஏதாவது ஒரு தருணத்தில் தென்றலென வந்து தொட்டு செல்லும் அவன் நினைவுகள் சில சமயங்களில் பயல் என மையமிடும். அடுத்து வந்த கல்லூரி விழாக்கள் அனைத்திலும் ஒரு முறையாவது விழிகள் சுற்றி வரும் அவனை தேடி. ஆனால் அவன் கிடைக்கவில்லை. இதே நிலைதான் அவனுக்கும். அந்த விழிகளை, அவளது நடனத்தை இன்னொரு முறை பார்த்து விட மாட்டோமா என்று இருக்கும். அன்று மேடையில் அவள் ஆடியதை அவன் நண்பர்கள் ஒருவன் படம் பிடித்து வைத்திருந்தான். விட்டால் அவனுக்கு பூஜை கூட செய்திருப்பான். அந்த அளவு மகிழ்ச்சியில் நன்றியால் நண்பனை குளிப்பாட்டினான். தினமும் நேரம் கிடைக்காவிடினும் வாரம் ஒரு தவறாது அந்த நடனத்தை பார்த்து விடுவான். அது எந்த விதமான நேசம் என்று தெரியாமலே இருவலுள்ளும் ஏக்கம் காதலாக மாறியிருந்தது. அந்த பெரிய கட்டிடத்தின் முன் நிற்கையில் கரை புரண்டு சந்தோஷம், ஒருவித அச்சமும் குடிக்கொண்டது மனதில். காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி இப்பொழுது பெங்களூர் வந்து இருந்தால் மது. வேலைக்கான பயிற்சியில் சேரப்போகும் முதல் நாள். அம்மா, அப்பா, அண்ணி, ரிஜிஷன் என காரில் சென்று அங்கு இறங்கினர். அந்நேரம் மதுவின் கைபேசி சினுங்க அழைப்பை எடுத்தாள். ஹலோ. அம்மு, ஃபர்ஸ்ட் டே இல்லை, ரெடி ஆகிட்டியா? அங்கே போகிறதுக்கு முன்னாடி கோவில் போயிட்டு போடா. ப்ரிப்பேர்டாக தானே இருக்க? என் அம்மா ஆச்சே, அதெல்லாம் குட் கேர்ள் தான். அப்புறம் அங்கே போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ஈவினிங் பேசலாம், ஓகேவா? அப்புறம் ஏதோ சொல்லணுமே. யாராவது ஏதாவது திட்டினா கூட அக்செப்ட் ஆகாதடா தங்கம். போல்டா ஃபேஸ் பண்ணு. தனியாக வேற இருக்க போற, பார்த்து இருப்பல தானே? இல்லைன்னா அத்தை உன் கூடவே கொஞ்ச நாள் இருக்கட்டும். டே, பார்த்து இருப்பல. மிஸ் யூ டி கண்ணுக்குட்டி. அவளின் என்ற வார்த்தைக்கு பின் அவளை வாக்கியத்தில் அத்தனை உணர்ச்சிகளையும் தேக்கி பேச விடாது படபடவென பேசியவன் கடைசியில் சொன்னான் ரகு. அதில் இருந்தது என்ன விதமான நேசமென அவர்கள் இருவரையும் தவிர யாருக்கும் புரியாது. அவன் கண் கலங்கி மௌனமாக அவளுக்குமே கண்ணை கரித்தது. நொடி பொழுதில் சுதாரித்தவன், ஹே, உன் பின்னாடி நிறைய பேர் சுத்த போறாங்கடி. அதுல எவனாவது என்ன மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தா கவுந்துராத, சரியா என சீண்டவும், எருமை, நீ இந்தியாவா, உன்னை வச்சுக்கிறேன். ப்ளஷர் இஸ் மை டார்லிங். போடா. சரி, நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், வைக்கவா? ஹே அம்மு. சொல்லுடா. மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ்டா புளிமுட்டை. பை பை. சிரித்து கொண்டே போனை வைத்தவள் தன்னை பார்த்து கொண்டிருந்த 3 மாத குழந்தையான பிரிஜிஷனை தூக்கி முத்தமிட்டு, மதுக்கு டாட்டா சொல்லுங்க குட்டி என கொஞ்ச மெதுவாக கை அசைத்து பொக்கவாய் சிரிப்பை பரிசாக தந்தான் அந்த குட்டி கண்ணன். ரகுவிற்கு பின் அவள் வாழ்வில் இன்றியமையாதவனாக பிரிஜிஷன் ஆனான். இல்லையெனில் ரகு லண்டன் சென்றபோது அவள் இருந்தது போல் தான் இருந்திருப்பாள். அனைவரிடமும் விடைபெற்று ஒரு வழியாக ஆபீஸிற்குள் நுழைந்தாள் மது. முதல் நாள் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிதாக பயிற்சி இருக்கவில்லை. சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடித்தார்கள். இந்த நாள் இன்ஜினியரிங் படிக்கவென சேர்ந்தது முதல் மதுவின் கனவு எனலாம்.
இப்படி ஒரு ஐடி நிறுவனத்தில், அதிலும் பிரபலமான நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் பயிற்சி பெங்களூரில் என்ற உடனே லலிதாவும் மூர்த்தியும் வேண்டாம் என கூறிவிட, அடம்பிடித்து போயே தீருவேன் என்று வந்து சேர்ந்து விட்டாள். முதல் நாள் சென்றதே தெரியாமல் அமைதியாக சென்றுவிட, தான் தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தவளிடம் காலையில் இருந்து கூடவே இருந்த மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லாமல் போனது. முதல் முறையாய் வீட்டை, பெற்றோரை, மேகாவை, முக்கியமாய் ரகுவை விட்டு பிரிந்து தனியே இருக்கிறாள். சில நிமிடங்கள் அமைதியில் கழிய கண்ணை கரித்து கொண்டு வரும். பின் சுதாரித்து முகம் கழுவி உடை மாற்றி உணவு உண்ணச் சென்றாள். தன் அரை தோழியுடன் உணவை முடித்தவள் அமைதியாக சென்று படுத்து கொண்டாள். ஏனோ தூக்கம் மட்டும் வந்த பாடில்லை. மணியை பார்த்தாள். 9:50. ஒரு 10 நிமிடம் நடந்துவிட்டு வரலாம் என மொட்டை மாடிக்கு சென்றவள் நிலவை பார்த்து கொண்டு நின்று விட்டாள். அமைதியாக இருந்த இரவின் மௌன திரையை கிழித்து கொண்டு வந்தது அந்த குரல். ஹே, கேக்குதாடி? எப்படி இருக்க? என் ஏஞ்சல், அவகிட்ட கொடு. செல்லம், என் ஏஞ்சல். மாமா சொல்லுங்க. ஆதி சொல்லுங்க. தங்கம், நான் உங்களுக்கு ட்ரெஸ், சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வருவேனாம். என் தங்க கட்டிய பார்க்க ஓடோடி வந்துடுவேனாம். ஒரு வாட்டி சொல்லுங்க தங்கம் என குழந்தையை சத்தமாக யாரோ போனில் கொஞ்சுவது கேட்டு திரும்பி பார்க்க, மதுவின் ஹாஸ்டலுக்கு பக்கவாட்டில் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு வீட்டு பால்கனியில் நின்று பேசிக்கொண்டிருந்தான் அந்த இளைஞன். மெலிதாய் சிரித்தவள் கீழே இறங்கி செல்ல எத்தனிக்க, அப்பொழுதுதான் மீண்டும் அந்த குரலை கவனித்து கேட்டாள். அச்சோ, வலிக்குதா தங்கத்துக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என அவள் நினைக்கும் போதே, அன்று டான்ஸ் கிளாஸில் ஆதி அழுறீங்களா மது என்று கேட்டது நினைவுக்கு வர, இத்தனை நேரம் இருந்த தனிமை எல்லாம் மறந்து போனது அவளுக்கு. மீண்டும் அவன் புறம் திரும்பி அவன்தானா என சரிபார்க்கும் நேரம் சரியாக கரண்டு போயிருந்தது. யுபிஎஸ் உதவியால் மின் விளக்கு ஒளி பெறும் முன் அவன் உள்ளே சென்றிருந்தான். சோர்ந்து போய் ரூமிற்கு திரும்பி கட்டிலில் படுத்து உறங்கியும் போனாள் மது. அடுத்த நாள் ஆபீஸ் அருகிலேயே இருந்த ட்ரைனிங் சென்டருக்குள் நுழைந்தவள் மனது ஏனோ ஒரு நிலையில் இல்லை. ட்ரெய்னர் வந்து அறிமுகப்படலம் முடித்த பின் அனைவரும் அவர் காட்டிய குறிப்புகளை சேகரித்து தங்களது கணினியில் வேலையை துவங்கினர். அவருடைய கணினி